கண்ணுக்கொரு வண்ணக் கிளி காதுக்கொரு கானக் குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி. ஹலோ, இல்லை. ஆமாம் ஆமாம், வர சொல்லிட்டான். வேறு என்ன பண்ணுறது? நைட் ஷிஃப்ட்டு போகணுமா? 2 நாள் முன்னாடி தான் போயிட்டு வந்திருந்து, மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டு போகணுங்கான். வேறு என்ன பண்ணுறது? போய் தானே ஆகணும். சரி வைல, அப்புறம் கூப்பிட்றேன். என்னல? ஒரு 500 இருந்தால் கொடுண்ணே. 500 எதுக்குல? நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது. ஆடிஷனா? இல்லை, நீலாம் திருந்தவே மாட்டியால? காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. இன்னும் ஆடிஷன் ஆடிஷன் சுற்றிட்டு தெரிஞ்சானா? வேலைக்கு இப்போ தான் போகலான்னு ஐடியாவில் இருக்கா? இது வரைக்கும் எத்தனை ஆடிஷன் போயிருக்கா? ஏதாவது ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கியா? இந்த வாட்டி கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேண்ணா. கொடுங்கண்ணா. இல்லை, நம்மளாம் சினிமாவை பார்த்தோமா, ரசித்தோமா, கொண்டாடினோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு பின்னாடிலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இந்தா, இதான் உனக்கு கடைசி. இதெல்லாம் செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த இடத்துலேருந்து என் கூட வேலைக்கு வந்துடணும். புரியுதா? சரில, நான் வாரேன். சரில, பார்த்து போ. சரி மாப்பிள்ள. நல்லா பண்ணு, சரியா? சாயந்தரம் நம்ம இடத்து வந்துரு. சரி. இவங்களா அந்த இப்போதான் மாப்பிள்ள. இல்லை, நல்லா பண்ணியா? நல்லா பண்ண மாப்பிள்ள. ஆனால் இப்போ உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, அடுத்தோட பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆடிஷனே போக முடியாதுல்ல. ஏன், என்னாச்சு? முன்னாடி மாதிரிலாம் வீட்டில் இருக்க முடியல மாப்பிள்ள. ரொம்ப கூச்சமாக இருக்குது. அண்ணன் கூட பிரச்சனை இல்லை. அம்மாவை நினைக்கும்போது தான் லைஃப்பை தொலைச்சிட்டேன் மாப்பிள்ள. காலேஜ் படிக்கும்போது என்னமோ ஏதோ நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ ஏன் இப்படி குழம்பிட்டு இருக்க? ஏன்னா வயசாகி போச்சு. இப்போ நினச்சா கூட எதுனாலும் பண்ணலாம்ல. நான் இங்கே ஒன்றாட்ட உனக்கு வேலை கேட்குறேன், சரியா? நம்மளை மாதிரி பசங்கள்லாம் பேஷன் நோக்கி ஓடவே முடியாதுல்ல. பேஷனா? பேஷன்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பேஷன் நோக்கி போகலாம். ஆனால் நமக்கு பொழுது விழிஞ்சு அவனுக்கு 1000 கொடுக்கணும், இவனுக்கு 500 கொடுக்கணும். நினச்சாலே நைட்லாம் தூக்கமே ஏற மாட்டேங்குது. இதுக்கு மத்தியில் நம்ம இங்கே பேஷன் நோக்கி ஓட? கடைசியில் எங்கள் அண்ணன் சொன்னதான் கரெக்ட் இல்லை. நம்மளாம் சினிமாவை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமான்னு இருந்திருக்கணும். சினிமாவில் நடிக்க நினச்சது தான் தப்பு. ஒன்று மட்டும் சொல்கிற கேளு மாப்பிள்ள. இங்கே பேஷன் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு. பேஷனையும் ப்ரொஃபஷனல் ஒன்றாக்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டப்படுவேன்.
வீட்டில் யாருப்பா ஃபோன் பண்ணுறது? ஓ, மேனேஜர். சொல்லுங்கள் சார். சார் நான் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன் சார். நான் வந்துடுறேன். ஆ. யாரா ஃபோன் அடிக்கிறது இப்போ? புது நம்பராக வேறு இருக்கு. ஹலோ. ஹலோ, நீங்கள் டேனியலா? ஆமாம் சார். நீங்கள் ஆடிஷன் வந்தீங்களே, அதில் செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்கும், உங்களால் வர முடியுமா?